வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அறிக்கையை கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் சமர்ப்பித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அந்த அறிக்கையானது மக்களவை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் சுமார் 450க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட கூட்டுக்குழுவின் அறிக்கையை மக்களவை சபாநாயகரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கையானது நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் முதல் பாகத்திலேயே இந்த அறிக்கை மீண்டும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மசோதாவை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு கொண்டு வந்தது. பல்வேறு எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. பல்வேறு விவாதங்கள், ஆய்வுகள் நடைபெற்ற பிறகு நேற்று முன்தினம் ஆளுங்கட்சி எம்பிக்கள் வழங்கிய 14 தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் வழங்கிய அனைத்து தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வரைவு அறிக்கைக்கு நேற்று ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதன் மீது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய ஆட்சேப கருத்துக்களையும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்துதான் இந்த மசோதா என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை என்று சொல்வதை விட வரைவு மசோதா என்று நாம் கூற முடியும். இந்த வரைவு மசோதாவானது அடுத்த அரசின் சார்பில் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றுவதற்கான பணிகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த வடிவத்திற்கும் தற்போது திருத்தங்கள் செய்யப்பட்ட வடிவத்திற்கும் சில மாறுபாடுகள் இருக்கிறது. எனவே மத்திய அரசு ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த மசோதாவை திரும்ப பெற்றுக்கொண்டு தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ள இந்த திருத்தி அமைக்கப்பட்ட கூட்டுக்குழுவினுடைய அந்த அறிக்கையை மசோதாவாக தாக்கல் செய்ய நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.